ஆப்கி அதாலத்தில் ஸ்டார் கிரிக்கெட்டர் முகமது ஷமி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் மிகவும் சோம்பேறி. ஷமி, இந்த குற்றச்சாட்டு என்னோடது இல்ல, இத விராட் கோலி சொல்லியிருக்காரு. விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க டீம்லயே ரொம்ப பெரிய சோம்பேறி முகமது ஷமின்னு இருக்காரு. மசாஜ் பண்றதுக்காக ரூமுக்குள்ள போனா 3 மணி நேரம் அப்படியே தூங்கிடுறாருன்னு சொல்றாரு. நம்ம டெஸ்ட் மேட்ச் விளையாடுறோம், அப்போ பாடி டயர்ட் ஆகும். ஒரு வேளை அப்படி நடந்திருக்கலாம். மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்க டைம்ல என்ன அறியாமலே நான் தூங்கியிருக்கவும் செய்யலாம். ஆனா இந்த லேசிங்கிற டேக் கிடைச்சிருக்கு. நான் ஒன்றும் வருத்தப்படல. பட் ஆனா அந்த நேம் ஏன் வந்ததுன்னு தெரியல. டஃபஸ்டான ஜாபே என்கிட்ட தான் இருக்கு. ரொம்ப அதிகமா நான் தான் ஓடுறேன். ஒருவேளை ஏதாவது சிச்சுவேஷன் வந்தா ஃபாஸ்ட் பவுலர் தான் கூப்பிடுறாங்க. நீங்க ஆஃப் த ஃபீல்டு பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர் ரிலாக்ஸா இருக்காருன்னா அதுல என்ன பிரச்சனை இருக்கு? பட் ஓகே, அவர் உங்களை லேசி இல்ல லாலான்னு சொல்றாரு. இதுக்கான அர்த்தம் எனக்கு இதுவரைக்கும் தெரியல. எனக்கு ஒன்றும் தொப்பையும் இல்ல. நான் ஜுவல்லரி வேலை எதுவுமே பார்க்கல. இந்த லாலான்றவங்க இந்த மாதிரி வேலை தான் பார்ப்பாங்க. இந்த லாலான்ற பேரு எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் அவர் தான் அதை கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் சொல்றது விராட்டோட வேலை தான். அப்புறம் லாலான்னு சொல்றது, நம்ம இந்தியன் டீமுக்குள்ள வந்தா ஏதாவது ஒரு பேர் கண்டிப்பா வச்சிருவாங்க. நம்ம பேருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. விராட்டுக்கு உங்க மேல ஒரு தனி பாசம் இருக்கு, நான் பார்த்திருக்கேன். கமெண்டேட்டர் உங்ககிட்ட இங்கிலீஷ்ல கேட்டுட்டு இருந்தாரு, ஃபாரினர். நீங்க இங்கிலீஷ்ல பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. அதோட புத்திசாலித்தனமா சிரிச்சுட்டு இருந்தீங்க. எனக்கு எது தோணுச்சோ அதை அப்படியே சொல்லிட்டேன். பட் ஆமா, அது நியூசிலாந்துல நடந்தது. மேன் ஆஃப் த சீரீஸ்க்காக என்னை இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் நினைச்சேன் சரி போலான்னு. ஆனா எனக்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்களோட ஆக்சென்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு. அவர் என்கிட்ட ஒன்று கேட்டா நான் வித்தியாசமா இன்னொன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்படிதான் போச்சு. என்னை கூட்டிட்டு போனாங்க. அவரு கேட்டாரு. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா பதில் சொல்லிட்டு இருந்தேன். முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டேன், என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு. ஆனா அந்த கமெண்டேட்டர் உங்ககிட்ட ஹிந்தியில சொல்லியிருக்காரு, நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்க. சார், நான் ட்ரை பண்ணுவேன். ஆனா நான் இதுக்கெல்லாம் வெக்கமே படமாட்டேன். நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அதை நம்ம நேரடியாவே சொல்லிடணும். நம்ம ஹிந்திலேயே பேசலாம். நாம ஒன்றும் பாகிஸ்தானி மாதிரிலாம் இல்ல. அதாவது எப்படியோ இங்கிலீஷ் தெரியுதோ இல்லையோ, தெரிஞ்சதை நான் பேசுறேன். அதுக்கு மேல என்னால முடியாது. ஆனா அதுதான் ரொம்ப காமெடியா இருக்கு. பாபர் ஆசம் என்ன ஆமா, பேசுறாருன்னே புரியல. நாம அப்படி பண்ணாதான் அது வேற மாதிரி காமெடியா மாறிடும். நமக்கு ஹிந்தி தான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நமக்கு தெரியும் போது இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நம்ம நேரடியா சொல்லிடணும். எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் இதை தான் பேசுவேன்னு சொல்லணும். இதுல வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கேவலமான விஷயமும் எதுவும் இல்லை. நமக்கு எது தெரியுதோ அதை சொல்றதுல தப்பு ஒன்றும் இல்லை. நீங்க டெபியூ பண்ணதுக்கு அப்புறம் முதல் நாள் நீங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தப்போ உங்களை பேச சொல்லி ஸ்பீச் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அது என்னன்னா, ஸ்டார்ஸ் எல்லாருமே ஏன் முன்னாடி உக்காந்துருக்காங்க. அதுலயும் யூவி என்ன சேர் மேல உட்கார வச்சுட்டாரு. இங்கிலீஷ் எனக்கு தெரியாது, எல்லாரோட லாங்குவேஜும் எனக்கு புரியாது. அதை விட முக்கியமான விஷயம், நான் அப்படியே சுத்தி பார்த்தா சேர்ல இருக்கிறவங்க எல்லாருமே நான் டிவியில தான் பார்த்தேன். மேட்ச்க்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடக்கும், அதுல நம்ம ஸ்பீச் கொடுக்கணும், அதுல நம்மளை பத்தி சொல்லணும். எந்திரிச்சு நின்று நான் கேட்டேன், ஹிந்தியில பேசினா ஓகே தானா? அப்போ ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 4 லைன் பேசினேன். ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்து எனக்கு வார்த்தையே வரல. கஷ்டப்பட்டு என்னை பத்தி நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். இங்க பாருங்க, என்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளோ விஷயம் உங்ககிட்ட இருந்து கத்துக்க முயற்சி பண்றேன். மத்ததெல்லாம் அவன் கையில தான் இருக்கு அப்படின்னு தான் சொன்ன. வேற எதுவும் என்னால சொல்ல முடியல. ஆனா ஒரு மொமெண்ட்ல விராட் விஷயத்துல உங்க விஷயத்துல மக்கள் எப்பவும் ஞாபகப்படுத்தி பார்ப்பாங்க. வேர்ல்ட் கப் ஜெயிச்சப்போ உங்க மதர் வந்தப்போ அவங்க கால்ல போய் விழுந்தாரு. விராட் ஆசீர்வாதம் வாங்கினாரு. ஆக்சுவலி நான் ரொம்ப நாளா மம்மி கிட்ட பேசும்போது நான் விராட்டை பத்தியும் பேசுவேன். அவரு என்னன்னு கேட்பாரு, மம்மின்னு சொல்லுவேன். அவரு சலாம் பண்ணிட்டு கிளம்புவாரு. சாப்பாடு அனுப்பலையான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அன்னைக்கு ஸ்பீக்கர் ஆன்ல இருந்தது. மம்மி கிட்ட பேசிக்கிட்டே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பையனுக்கு தான் அனுப்புவீங்களா, எங்களுக்கெல்லாம் அனுப்ப மாட்டீங்களான்னு கேட்டேன். அப்படிலாம் பேசுவாரு. ஆனா மம்மி ஒரு நாள் அவரை சந்திச்சதில்ல.
ஏன்னா என்னோட ஃபேமிலி ரொம்ப ரேராக தான் மேட்ச் பார்க்க வருவாங்க. மேட்ச் பார்க்க வரமாட்டாங்க. ஆ, எனக்கு தெரிஞ்சு 7-8 வருஷம் கழிச்சு டைம் மேட்ச் பார்க்க வந்தாங்க. வந்து பாருங்கன்னு கெஞ்ச வேண்டியது இருக்கும். அப்படிதான் அவங்க வந்தாங்க. அது வந்து சாம்பியன்ஸ் டிராபில நடந்தது. மம்மி அங்க வந்திருந்தாங்க. மம்மி கூப்பிட்டதுனால அவங்க கிரவுண்டுக்கு வந்தாங்க. அம்மா வந்ததும் நான் அம்மா வந்திருக்காங்கன்னு விராட் கிட்ட சொன்னேன். உடனே பார்க்க வந்தாரு. அப்புறம் உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காரு, இஷாந்த் சர்மா. இஷாந்த் என்ன சொல்றாருன்னா, ஷமி முகமது ஒருவேளை இன்ஜுரியில இருந்து ரிகவர் ஆகணும்னா அவரை பப்ஜி விளையாட விடுங்க, அவருக்கு சாப்பிட மட்டன் கொடுங்க, நல்லி நிகாரி கொடுத்து தூங்க விட்டா போதுன்னு சொல்றாரு. சேம் டிபார்ட்மெண்ட் ஜாப் தான் எங்க 2 பேருக்கும். அப்படி இருந்தும் அவன் இப்படிலாம் பேசுறான். ஆனா எங்களோட பாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா அது வேற லெவல்ல இருக்கும். நான் இஷாந்த், இல்லனா புவனேஸ்வர், உமேஷ், மோஹித், நாங்க எல்லாரும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். வேற லெவல்ல இருப்போம். பஸ்லயும் பின்னாடி தான் உட்காருவோம். ஆனா முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தைரியமே வராது கோச்சுக்கு பின்னாடி இருந்து பேசுறதுக்கு. நாங்க அவ்வளோ நல்லவங்க. நாங்கெல்லாம் உட்காந்து பேசுறப்போ. ஸோ நான் இந்த பாண்டிங்க என்னோட லைஃப்லயே மறக்க முடியாது. நாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க அன்பு, அப்புறம் சண்டை போடுறது, இதெல்லாம் மறக்கவே முடியாது எப்பயுமே. நீங்க பார்த்தா சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நினைச்சிருவீங்க. அந்த மாதிரி தான் நாங்க ஓப்பனா பேசிப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாண்டிங், அந்த அன்பு நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். இஷாந்தோட ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல நீங்க பேசுற மாதிரி அவரு மிமிக்ரி பண்ணிருக்காரு. நான் உங்க முன்னாடி தான் பேசிட்டு இருக்கேன். எப்படி பேசுறேன்னு பாருங்க. நான் எப்பயுமே இப்படிதான். நான் சேஞ்ச் ஆகவும் விரும்பல. ஆனா அதாவது இஷான் வந்து ரெக்கவரி விஷயத்துல சொல்லியிருக்கிறது சொல்லப்போனா, நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? நமக்கு பெஸ்ட் சாப்பாடு வேணும், நல்ல தூக்கம் வேணும் ரெக்கவரி ஆகிறதுக்கு. இந்த கேம் விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு ஒன்னு பிடிக்கும். அதுல என்ன தப்பு இருக்கு? ஷமி, 2015 வேர்ல்டு கப்ல உங்களுக்கு காயம் பட்டது உண்மையா? இன்ஜுரி இருந்திருக்கு, சீரியஸான இன்ஜுரி இருந்திருக்கு. நீங்க விளையாடி இருக்கவே கூடாது. ஆனா நீங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு விளையாடி இருக்கீங்க. இது வந்து எங்க ஓப்பன் டிஸ்கஷன் அப்புறம் மஹி ப்ரோக்கு முன்னாடி நடந்தது. என்னோட சிச்சுவேஷன் எப்படி இருந்தது, கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா எனக்கு கார்டிலேஜ் ஆப்ரேஷன் நடந்தது. முட்டி எலும்போட ஜாயிண்ட் இருக்குல்ல, அதுல ஒரு கிராக் வந்துருச்சு. ஸோ நான் வந்து டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வரதா இருந்தேன். 4.5 மாசம் ஆஸ்திரேலியாவில் இருந்தோம். அப்போ ஓப்பன்லி டிஸ்கஷன் நடந்தது. இஷாந்துக்கு அடிபட்டிருக்கு, அதனால மேட்ச் விளையாட முடியாது. அப்போ யாரோ ஒருத்தர் இருந்து தான் ஆகணும்னு சொன்னாங்க. அப்போ நான் டாக்டர்கிட்ட என்ன கேட்டேன்னா, என்னால் விளையாட முடியும், ஆனால் நடுவில் இந்த முட்டி ஒன்றும் பழி வாங்கிறாதேன்னு கேட்டேன். அதாவது நான் எப்போ கேம் விளையாண்டாலும் நான் கேமை விட்டுட்டு நடுவில் வெளியே போகக்கூடாதுன்னு, ஏன் இடத்த யாரும் நிரப்ப முடியாமல் மேட்சை தோத்துறக்கூடாது, அதுதான் என்னோட நினப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை ஓப்பனாக பேசியிருந்தோம். டாக்டரும் எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. அதாவது இந்த முட்டி உங்களை நடுவில் கைவிடாது. ஏதோ சொல்லுவாங்க, சில டைமில் 19-20 விஷயங்கள் கெட்டு போயிடும். சில நேரங்களில் அது 19-20லேயே இருக்கும், 22-24க்கெலாம் போகாதுன்னு சொன்னார். அப்போ சரி, நான் பெயின் கில்லர் எடுத்துகிட்டு விளையாடுறேன்னு சொன்னேன். ஆனால் அந்த மேட்சுக்கு முன்னாடி, ப்ராக்டிஸ் மேட்சுக்கு முன்னாடி சிச்சுவேஷன் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. நாங்கள் பின்னாடி பார்த்தா வேர்ல்டு கப் மாதிரி அந்த டைமு பின்னாடி யாரையுமே காணோம். எங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. 4 மாசமாக விளையாண்டுட்டு இருக்கவங்களுக்கு கிரவுண்டு கண்டிஷன் தெரியும். அதில் ஒருத்தன் போயிட்டான், இன்னொருத்தன் காயப்பட்டிருக்கான். ஸோ நான் அந்த 7 மேட்ச்லேயும் மெடிசன் எடுத்துக்கிட்டு, அதோட அந்த பெயினில் தான் 2015 வேர்ல்டு கப் விளையாண்டேன். அதாவது என்னோட தொட சைஸ் தான் என்னோட முட்டி சைஸு இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். லைக் கிட்டத்தட்ட 50 ml ஃப்ளூயிட் வரும் ஒரு மேட்ச்லேயும். அப்போ நான் மேட்ச் விளையாடிட்டு பஸ்ஸு நேராக ஹோட்டலுக்கு போகும். நான் காரில் நேராக ஹாஸ்பிட்டல் போயிடுவேன்.
இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு நேராக ஹோட்டலுக்கு வந்து 3 நாள் ரெஸ்ட் எடுப்பேன். 4வது நாள் கிரவுண்டுக்கு போய் 5வது நாள் மேட்ச் விளையாண்டேன். இதுதான் என்னோட ஃபுல் ஷெட்யூலாக இருந்தது. இதே நிலைமை தான் அடுத்த வேர்ல்டு கப்லையும் நடந்தது. சார், ஏற்கனவே நான் இந்த விஷயத்தில் ரொம்ப கவலையாக இருந்தேன். 4 mm பீஸ் உடஞ்சி வெளியே வந்துருச்சு. மசிலில் எங்கே மாட்டிக்கிட்டு இருந்ததுன்னே தெரியல. அதை சரி பண்ணிட்டு பெட்டர் ஆகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அடுத்த வேர்ல்டு கப்பு மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. பட் 2023 வேர்ல்டு கப்பில் அந்த கடவுளோட தயவுன்னு தான் சொல்லணும். ஒருத்தர் வந்து மனசார அவர் ப்ரொஃபஷனில் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, பால் நான் சொல்கிறத கேட்கணும், இல்லைன்னா என் ஸ்டைலில் அந்த பால் வேலை செய்யணும். அந்த வேர்ல்டு கப்பில் நான் எப்படி நினச்சனோ அதே மாதிரி தான் பால் போனது. அது ஒருவேளை நான் யோசிச்சேன்னா கம்ப்ளீட் ஃப்ளாட் விக்கெட்டில் பால் அசையவே கூடாது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அந்த பால் அசையணும், அந்த பால் உள்ளே போகணும், வெளியே வரணும், எப்படி நினச்சனோ அதே மாதிரி இருந்தது. நான் எப்படிலாம் நடக்கணும்னு நினச்சனோ அதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் அப்பவும் சேம் சிச்சுவேஷன். டே 1லேருந்து பெயின்லேயே விளையாடுறது, நம்னஸ் இன்ஜெக்ஷன் போடுறது. அதாவது எல்லாருக்கும் வேர்ல்டு கப்புன்றது ஒரு கனவு. அதில் கலந்துக்கிறது பெரிய பாக்கியசாலின்னு நினைப்பாங்க. நம்ம கண்ட்ரிக்காக வேர்ல்டு கப் விளையாடுறது எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. பட் என்னோட ட்ரீம் என்னன்னா, நம்ம நாட்டுக்காக நான் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாவது பண்ணணும், இல்லைனா வேர்ல்டு கப் விளையாடுறது. அப்படி ஒரு ஃபீலிங்கை என்னால் நடுவில் விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில், அதாவது வேர்ல்டு கப் மாதிரி ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அதுதான் நமக்கு கிடைக்கிற பெஸ்ட் ஃபீலிங். இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது? ஒருவேளை வலியில் பெயினில் இன்ஜெக்ஷன் போட்டு இவ்வளோ டேஞ்சரஸ் போலிங் பண்ணும்போது நல்லா இருந்தால் எப்படி பண்ணுவீங்க? சார், இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி லெவல் எனக்கு அந்த டைமில் இருந்திருந்ததுன்னா விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். அப்போ என்ன நடந்திருக்கும்னு எனக்கும் தெரியாது. இப்போ விட அதிகமாக அப்போ தான் நான் வேகமாக இருந்தேன் இந்தியாவுக்காக விளையாடும்போது. அப்போது ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. பட் ஸ்கில்லு கிடையாது, அந்த அவேர்னஸ் இல்லை, அந்த ஸ்மார்ட்னஸ் இல்லை. பால் அதை எப்படி காமிக்கிறதுன்னு திரும்பவும் அதே விஷயத்தில் தான் வந்து நிற்பேன். திரும்பவும் எங்கள் ஊருக்கு போயிடுறது. ஏன்னா அந்த மாதிரி ஸ்கில்ஸு சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை. எங்கள் ஊரில் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை. ஸ்கில்லை பியூர் பண்ணுற மாதிரி ஈவன் கோச்சஸ் கூட இல்லை. ஸோ எல்லாமே பார்த்து பார்த்து கற்றுக்க வேண்டியதாக இருந்தது. நீங்கள் எங்கே கற்றுக்குறீங்க? வசீம் அக்ரம் உங்களுக்கு சொல்லியிருக்காரு, உங்கள் ரன் அப் ஷார்ட் பண்ணிக்கங்க, நீங்கள் ரொம்ப ஹைட் இல்லை, அப்புறம் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதையெல்லாம் நீங்கள் கேட்டிங்களா? அதாவது நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இவ்வளோ ஷார்ட் ரன் அப்பெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னு. சொல்லப்போனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் நாம் ஷார்ட் அப் பண்ணணும்னு சொன்னார். எனக்கு அந்த லாஜிக் புரியவே இல்லை. ஒருவேளை அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், அவரோட ஸ்கில்லுக்கு அது சூட் ஆகிருக்கலாம். பட் என்னோட ரன்னப் வந்து ஆரம்பத்துலேயும் ஷார்ட்டாக இருந்ததில்ல, இப்போவும் ஷார்ட் ஆகலை. நான் எப்பவும் சேம் ரன்னப்பில் தான் ஓடுவேன். நான் எப்பவும் சேம் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஈவன் இன்றைக்கி நான் ஓடும்போது அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணுவேன். அதனால் இப்போ நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். அதாவது இன்ஜுரிக்கு முன்னாடி என்னோட ரன்னப், இப்போ இருக்கிற ரன்னப், அதை நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் அவர் சொன்னதை நான் கேட்கல. அவர் சொன்னது எனக்கு சூட் ஆகலை. நீங்கள் வந்து டாக்டர் சொன்னதையும் கேட்கல. டாக்டர் வந்து ஆபரேஷனுக்கு அப்புறம் போலிங் மட்டும் இல்லை, நடக்கிறதே கஷ்டம்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம், அது இந்த கால் விஷயத்தில் நடந்தது 2023 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம். நான் அங்கே ரொம்ப ஆசையாக போனேன். இது உள்ளே உடஞ்சிருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் உடஞ்சதோட லெகமெண்ட்டும் டேர் ஆயிடுச்சு. ஸோ அவர் ஒன்று சொன்னார், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கலான்னாரு. இன்ஜெக்ஷன்லேயே கிளியர் ஆயிடுச்சுன்னா ஓகே. சில நேரங்களில் என்ன ஆகும்னா மசில்ஸ்லாம் இப்படி ஒன்றாயிரும். அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால அது ஓப்பன் அப் ஆகும். அதுவும் நடக்கலை. அதனால் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொன்னார். ஏன்னா என்னாலே முடியல, அதுக்கு மேலே அந்த வலி என்னால் தாங்க முடியல. காலையில் நான் எந்திரிக்கும் போது இங்கே பக்கத்தில் இருக்கிற பாத்ரூமுக்கு கூட போக முடியலன்னா என்ன பண்ண முடியும்? எனக்கு ஆப்ரேஷன் தான் ஒரே ஆப்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுன்ட்டார். எவ்வளோ டைம் எடுக்கும்னு கேட்டேன். அவர் சொன்னார்,
1 1.5 மணி நேரம் ஆகும் ஆபரேஷன் தியேட்டர்ல. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணிரலான்னு சொன்னாரு. நானும் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் அதாவது பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ ட்ரீட் பண்ற டாக்டர் அவரு. அவரு எனக்கு இங்க இன்ஜெக்ஷன் போட்டாரு. உங்களுக்கு 30 செகண்ட்ஸ்ல தூக்கம் வந்துரும்னு சொன்னாரு. இங்க இன்ஜெக்ஷன் போட்டதும் ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருந்தது. நான் அப்ப சொல்லலாம்னு இருந்தேன், நீங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு தூக்கம் வராது. 3 தான் என்ன, அதுக்குள்ள தூங்கிட்டேன். 3 தான் என்ன, 3 செகண்ட்ல நான் 3 செகண்ட்ல தூங்கிட்டேன். ஆபரேஷன் பண்ணி முடிச்சாங்க. அப்புறம் எல்லாருமே எனக்கு கொஞ்சம் மங்களா தான் தெரிஞ்சது. நான் தான் டாக்டர் தெரியுதான்னு கேட்டாரு. தெரியுதுன்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். எவ்வளோ நாள்ல நான் கிரவுண்டுக்கு போக முடியும்னு கேட்டேன். அவர் என் முகத்தை பார்த்துட்டு காலை பார்த்தாரு. உங்களால் விளையாட முடியும்னு நினைக்கிறீங்களான்னாரு. நீங்கள் இனிமே நடக்க முடியும்னு நினச்சாலே அது ரொம்ப பெரிய விஷயம்னாரு. உனக்கு தானே ஆப்ரேஷன் நடந்திருக்கு, வேற யாருக்கும் நடக்கலையே அப்படின்னாரு. நான் சொன்னேன் நான் விளையாடுவேன்னு. அவர் சொன்னார், இது வரைக்கும் இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு யாரும் விளையாண்டதில்லைன்னு சொன்னார். கிரவுண்டில் இறங்கினவங்க ரொம்ப குறைவான ஆளுங்கன்னாரு. விளையாடுறத பற்றி சொல்ல, கிரவுண்டில் இறங்குறதே பெரிய விஷயம்னாரு. அப்புறம் அவர் சொன்னார், ஒரு வேளை கிரவுண்டில் இறங்கி விளையாண்டு இந்த இன்ஜுரி சரியானதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு திரும்ப வருவேன்னாரு. நான் மேட்ச் விளையாண்டா அவர் என்னை பார்க்க வந்தார். பட் நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தா, நமக்கு அந்த கட்ஸ் இருந்தா, நாம கோடிக்கணக்கான மக்களோட அன்பும் ஆசீர்வாதமும் உங்க கூட இருக்கு சார். அது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்கா இருந்தாலும், இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்தாலும், நம்ம நாட்டுக்காக ஏதாவது பண்றதா இருந்தா விஷயம் நம்ம க்ரௌடோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். அதுதான் நம்ம அதிக அளவு பம்ப் அப் பண்ணும். அதுதான் எப்பயுமே இருக்கும். நீங்க கேளுங்க. எங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நாளாவே நீங்க உங்க இன்ஜுரியிலேருந்து ரெக்கவரி ஆயிட்டு வரீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க மறுபடியும் விளையாடுறதுக்கு தயார் ஆயிட்டீங்களா இல்லையா? நான் தான் திலீப் டிராஃபி விளையாண்டுட்டு வந்துட்டேனே, வேற என்னப்பா வேணும்? பட் இன்ஜுரியை பொறுத்த வரைக்கும் நாம் இதில் ரொம்பவே பேஷனேட்டாக இருக்கணும். நாம் திரும்பவும் கிரவுண்டுக்கு வரணும்னு நினைக்கணும். ஏன்னா கார்ட்லேஜ் பண்ணியிருந்தாலோ இல்லை லெகமெண்ட் டேர் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலோ இதெல்லாம் ரொம்ப சீரியஸான இன்ஜுரிஸ். அப்போ நம்மளோட ஃபோக்கஸ், பேஷன்ஸை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் கூட கிரிக்கெட் விளையாடுறவங்க அந்த அந்த விஷயத்த எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ ஷமி உங்களுக்கு சொல்லாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இருக்கிற முகமது ஷமியோட ஃபிட்னஸ் அவர் லைஃப்லயே பெஸ்ட் ஃபிட்னஸா இருக்கு. அவரோட பாடி ஃபேட் லோயஸ்டா இருக்கு. அத ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு கடுமையா உழைச்சு மறைச்சு வச்சிருக்காரு. அதனாலதான் லூசா போட்டுட்டு வந்திருக்கேன். அப்போ அடுத்த வேர்ல்ட் கப்லயும் ஷமியோட மேஜிக்கை நாங்க பார்க்கலாமா? நான் அந்த மேஜிக் கொடுக்க தயாராக தான் இருக்கேன். ஆனால் என்ன அவங்க சேர்த்துக்கணும்ல. பட் ஹோப்ஃபுல்லி நானும் ஆசைப்படுறது இதுதான். அது என்னன்னா, நான் இது வரைக்கும் கடந்து வந்த கிரிக்கெட் கேரியரில் என்னோட கோல்ஸ் நான் இன்ஜுரி ஏற்படுத்திக்காமல் விளையாடணும். என்னோட முயற்சியும் அதுதான். வேர்ல்டு கப் விஷயத்தை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் அதை நிறைவேற்றுவேன். மற்றபடி அவர் கையில் தான் இருக்கு.